உலகத்துல இருக்கிற அனைத்து இந்தியர்களும் முக்கியமா இந்த படத்துக்காக ரொம்ப 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 எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மளுடைய புராண இதிகாசங்கள் எல்லாமே கனெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு சயின்டிபிக் ஆனா ஒரு ஸ்டோரியை வந்து ஆட் பண்ணி மிக 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 அருமையா படம் எடுத்திருக்காரு நாக் அஸ்வின். அவதார தான் நம்ம இத்தனை வருஷமா வந்து சொல்லிட்டே இருக்கோம். அவதார மிஞ்சிய படம் இது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சந்தோஷ் நாராயணன் அவருதான் மியூசிக் பண்ணாரான்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு படத்துல மியூசிக் இருக்கு. மெட்ராபோவினர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய். பிரபாஸ் நடிப்பில் வந்த கல்கி படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நாக் அஸ்வின் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. நாக் அஸ்வின் யாருன்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே மகாநட்டி அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் வச்சு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நேஷனல் அவார்டு கொண்டு வந்த படத்தை தான் நமக்கு கொடுத்திருக்காரு. அவரோட இயக்கத்துல வர படம். சோ பிரபாஸ், நாக் அஸ்வின் இந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல இந்த படம் வந்து மிக 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 எதிர்பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமாவே இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த படத்தில் பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா பதுகோனே, திஷா பட்டானி, பசுபதி, சோபனா இது போன்ற மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே இதுல இருந்திருக்கு. சோ இந்த படத்துக்காக ஹோல் இந்தியாவே சொல்ல போகணும்னா உலகத்துல இருக்கிற அனைத்து இந்தியர்களும் முக்கியமா இந்த படத்துக்காக ரொம்ப 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 எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சோ இந்த படத்துக்கு கதைக்குள்ள வருவோம். அதாவது குருக்ஷேத்திரம் நடந்த 6000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகம் எப்படி இருக்கு என்ற ஒரு சின்ன லைனை வச்சுதான் படத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே இந்த பூமி மேல முதலா பிறந்த நகரம் அப்படி எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து காசி தான் சொல்லப்படுது. அந்த காசி கடைசி நகரமா மாறுது கதையில. சோ ஒரு பக்கம் காசி, தண்ணியே இல்லாத ஒரு காசிய நம்ம இந்த படத்துல பார்க்கலாம். காசி ஒரு பக்கம். இந்த காசியில இருக்கிற வளங்களை எல்லாத்தையுமே கொண்டு போய் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு சொர்க்கம் மாதிரியான ஒரு நகரத்தை உருவாக்குறாரு கமல்ஹாசன் அவர்கள். அவர் வந்து யாஷின் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வர்றாரு அவர். சோ அவரு ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க. அந்த நகரத்தை எப்படியாச்சும் கமல்ஹாசன் அவர்களை வந்து தோற்கடித்து மறுபடியும் பூமியை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு இன்னொரு டீம் வந்து நினைக்கிறாங்க. அது அவங்க உருவாக்கப்பட்ட இடம் வந்து ஷம்பாலா. இந்த 3 இடத்துக்கும் நடுவுல நடக்கிற கதை தான் இது முக்கியமா. சோ இதுல வந்து காசில இருக்கிற ஒரு ஃபைட்டரா தான் பிரபாஸ் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா காம்ப்ளெக்ஸ்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்றது ட்ரை பண்றாரு. சோ காம்ப்ளெக்ஸ்ல போய் செட்டில் ஆகணும்னா 1 மில்லியன் யூனிட்ஸ் வந்து அவர் சம்பாதிக்கணும். சோ அதுக்காக எந்த வேலை வேணாலும் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் பிரபாஸ். சோ காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கு, அங்க போய் செட்டில் ஆகணும்னு பிரபாஸ் நினைக்கிறாரு. அதுக்காக எந்த வேலை வேணாலும் அவர் பண்றாரு. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, இந்த சுப்ரீம் அவர் என்ன பண்றாருன்னா ப்ராஜெக்ட் கே அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அது என்னன்னா, இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்காக கர்ப்பமா இருக்கிறவங்களோட சிரம் எடுத்து அதுல இருந்து அவர் மிகப்பெரிய மனுஷனா மாறணும், கடவுளா மாறணும், சக்தி வாய்ந்த ஒரு உருவமா மாறணும்னு அவரு அந்த கமல்ஹாசன் அவர்கள் ட்ரை பண்றாங்க. ஸோ யாஷின் பண்ற அநியாயங்கள் தட்டி கேட்கறதுக்காகவே இந்த ஷம்பாலா அப்படின்ற அந்த நகரத்தை வந்து, அதாவது ஒரு ரகசிய நகரம், அது அந்த நகரத்துலதான் இருப்பாங்க அவங்க. அங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சோபனா, பசுபதி இது மாதிரியான ஒரு ரெபல் டீம் ஒண்ணு அந்த நகரத்துல இருக்கும். சோ இவங்க அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் கேக்காக ஒரு கர்ப்பிணியோட சிரம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. 180 நாட்கள்ல அவங்க கர்ப்பிணியாகி பவர்ஃபுல் கர்ப்பிணியா இருப்பாங்க. அவங்களுடைய சிரம் வேணும் அப்படின்னு நினைப்பாரு கமல்ஹாசன், யாஷின். சோ அது யாருன்னு பாத்தீங்கன்னா தீபிகா பதுகோனே. அவங்கள வச்சு அந்த ப்ராஜெக்ட்கே இது பண்ணிட்டே இருக்கும்போது, ப்ராஜெக்டுக்கே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த சிரம் எடுக்கும்போது அங்கிருந்து தப்பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க தீபிகா பதுகோனே. சோ வெளியே வந்துட்ட பிறகு இவங்க நேரா ஷம்பாலா நகரத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. ஷம்பாலா நகரத்துக்கு வந்த பிறகு தீபிகா பதுகோனே சுமக்குற அந்த குழந்தை வந்து கடவுள் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. இந்த குழந்தை வெறும் குழந்தை மட்டுமே கிடையாது, இது வந்து ஒரு சிருஷ்டியை உருவாக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமர். சோ குருக்ஷேத்திர யுத்தத்துல வந்து மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு இவரா இருக்கிற அஸ்வத்தாமா தான் அங்க அந்த விஷயத்த கண்டுபிடிச்சு அந்த அம்மாவை சேஃபா கொண்டு வந்து ஷம்பாலா நகரத்துக்கு கொண்டு வராங்க. சோ அதுக்கு பிறகு குழந்தை பிறந்ததா, யாஷினை வந்து எப்படி எதிர்த்தாங்க, இதுதான் மீதி கதை.
இதுல முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நம்மளுடைய புராண இதிகாசங்கள் எல்லாமே கனெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு சயின்டிபிக் ஆனா ஒரு ஸ்டோரிய வந்து ஆட் பண்ணி மிக 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 அருமையா படம் எடுத்திருக்காரு நாக் அஸ்வின். அவரு 100% இந்த விஷயத்துல பாராட்டி ஆகணும். நம்ம இந்தியர்களோட அந்த மிகப்பெரிய செல்வம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புராண இதிகாசங்கள் தான். அந்த விஷயத்த இந்த உலக நாடுகளுக்கே வந்து மிக 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 அற்புதமா வந்து சொல்லியிருக்காரு. சோ இந்த நம்ம இந்தியன் கல்ச்சரை வந்து உலக நாடுகளுக்கு புரியுற அளவுக்கு எல்லா பவர்ஸும் எங்க கிட்ட இருக்குன்ற விஷயத்த வந்து அவரு ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச் படமா வந்து இதை உருவாக்கி இருக்காரு. அதுல எந்த விதமான டவுட்டே கிடையாது. அவதார தான் நம்ம இத்தனை வருஷமா வந்து சொல்லிட்டே இருக்கோம். அவதார மிஞ்சிய படம் இது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சோ படம் வந்து இந்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம். குருக்ஷேத்திர யுத்தத்துல யார் யார் இருந்தா, அதுல நடந்த விஷயங்கள் என்ன, இந்தியா கிட்ட என்ன பவர்ஸ் இருந்தது, நம்ம நாடு என்ன, நம்ம நாட்டுல இருக்கிற விஷயங்கள் யார் யார் கொண்டு போயிருக்காங்கன்ற விஷயத்த எல்லாமே இதுல வந்து தெள்ள தெளிவா சொல்லியிருக்காரு நாக் அஸ்வின். முக்கியமா வந்து மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன், அவருதான் மியூசிக் பண்ணாரான்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு படத்துல மியூசிக் இருக்கு. பிரமிக்கிற வைக்கிற அளவுக்கெல்லாம் மியூசிக் இருக்கு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த படத்தை கேமராமேனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். அவரு அந்த கதையை புரிஞ்சுக்கிட்ட விதமா இருக்கட்டும், அதை வந்து தெளிவா வந்து ஸ்கிரீன்ல பிரசன்டேஷன் பண்ண விதம் எல்லாம் வந்து அற்புதமா இருக்கு. கேமராமேனுக்கு வந்து வாழ்த்துக்கள். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த படத்துல சில எலிவேஷன் சீன்ஸ்ல எல்லாம் வந்து அமிதாப் பச்சன் தான் ஹீரோவா அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பண்ணியிருக்காரு அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சன் பிரபாஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ற சீன்ஸ் எல்லாம் வந்து அல்டிமேட்டா இருக்கும். படத்துல இவ்வளவு பிரம்மாண்டமா கூட உருவாக்கலாமா, நம்ம இந்தியன் சினிமா தானா இதுன்னு எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். அது பாகுபலி பார்த்து சூப்பரா பண்ணியிருக்காருப்பா நம்ம ராஜமௌலியான்னு பாராட்டினாங்க. அதுக்கு 2-3 மடங்கு எக்ஸ்ட்ராடினரியா டெக்னாலஜி வைஸ் இந்த படம் வந்து அல்டிமேட்டா இருக்கு. சோ நடிப்புலயும் வந்து யாருமே எங்கேயுமே குறையவே இல்லை. எல்லாரும் அவங்களோட திறமையை வந்து பயங்கரமா காட்டியிருக்காங்க. சோபனா இருக்கட்டும், பசுபதியா இருக்கட்டும், கமல் சார் எல்லாம் வந்து மிரட்டிட்டார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2-3 சீன்ல வராரு, கிளைமேக்ஸ்ல ஒரு சீன்ல வராரு. கிளைமேக்ஸ்ல அந்த சிரம்ல இருக்கிற ஒரு சொட்டு மட்டுமே அவர் எடுத்துக்கிட்டு ஒரு பிரம்மாண்டமா ஜெயண்டிக்கா மாறுறாரு. அதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கு. படம் பாத்தீங்கன்னா அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸ் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. டோட்டலா இந்த படம் வந்து நம்ம மஸ்டா பார்க்க வேண்டிய ஒரு படம். சோ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா என்ன நசிக்கிட்டான் புசிக்கிட்டான் அப்படி பண்றான் இப்படி பண்றான் இதெல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பாருங்க. பார்த்துட்டு எந்த லெவல்ல நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய கல்ச்சர் என்ன, நம்ம கிட்ட எவ்வளவு வளங்கள் இருக்கு, இதை வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து தெள்ள தெளிவா சொல்லியிருக்காரு நாக் அஸ்வின். 100% பசங்களையும் ஃபேமிலியோட கூட்டிட்டு போய் பார்க்க வேண்டிய படம் இது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ராஜமௌலி அவர்களும் ஒரு சீன்ல வராரு, அப்படி மிரட்டிட்டு போறாரு. ஏற்கனவே ராஜமௌலி வந்து ஒவ்வொரு படத்தையும் 5 வருஷம் 6 வருஷம் எடுப்பாரு இல்லையா, அந்த விஷயத்தையே வந்து சொல்லியிருக்காரு. காமெடியாவும் இருக்கு. அடுத்த முறை உன்னை வச்சு 10 வருஷம் படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. பிரபாஸும் அவங்க 2 பேரும் பேசுற சீன்ல வந்து செம்ம ஃபன்னா இருக்கும். அதே மாதிரி ராங்கோபால் வர்மாவும் ஒரு சீன்ல வராரு, மிரட்டலா இருக்கு. சோ இது மாதிரி நிறைய கேமியோஸ் எல்லாம் இருக்கு, கெஸ்ட் அப்பியரன்ஸ். குருக்ஷேத்திர யுத்தத்தை காமிக்கும் போது விஜய் தேவரகொண்டா வராரு. விஜய் தேவரகொண்டா வந்து ஒரு அர்ஜுனன் கேரக்டர்ல வராரு. அஸ்வத்தாமனும் இவங்க எல்லாம் வந்து பேசுற சீன்ஸ் எல்லாம் வந்து அந்த குருக்ஷேத்திர இது சீன்ஸ் எல்லாம் வந்து பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது இந்த மகாபாரதம் வந்து ஒரு முறை எடுத்தா நல்லா இருக்குமே, நம்ம பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுது. சோ மகாபாரதத்துக்கு இது ஒரு முன்னோட்டமா இருக்கும் போல இருக்கு. இந்த கிளைமேக்ஸை பத்தி சொல்லணும். கிளைமேக்ஸ்ல கமல்ஹாசன் அவர்கள் உருவான பிறகு இதுல யார் அப்படி பிரபாஸ் யாரு, பிரபாஸுக்கும் குருக்ஷேத்திரத்தில் இருக்கிற கேரக்டருக்கும் என்ன தொடர்புன்றதுதான் கிளைமேக்ஸ். அதை ரிவீல் பண்ண நினைக்கல. பட் அதை பார்த்த பிறகு செகண்ட் பார்ட் எப்போ வரும்டா, எப்படா பார்ப்போம்ன்ற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குமே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.